Hello students, இன்னைக்கு நாம 11th chemistry chapter 2 book back exerciseல question number 2.8 பார்க்கலாம். So question, what is the number of photons of light with a wavelength of 4000 picometer that provide 1 joule of energy? So wavelength கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் லைட்டோட total energy கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து number of photons வந்து calculate பண்ணணும். So first வந்து given எழுதிக்கலாம். Wavelength equal to 4000 picometer. Then the picometer வந்து நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணுவோம். சோ அப்ப என்ன பண்ணுவோம்? 4000 into pico means 10 to the power minus 12 meter equal to 4000 வந்து 4 into 10 to the power 3 ன்னு எழுதலாமா? 4 into 10 to the power 3 into 10 to the power minus 12 meter. Then 4 into 10 to the power minus 9 meter. So wavelength மீட்டரா கன்வெர்ட் பண்ணியாச்சு. Then நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Total energy. Total energy என்ன? 1 joule. So first வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா single photonோட energy. So energy of single photon. So அது கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா is equal to hc divided by lambda. So நம்ம வந்து Planck's equation யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதுல ஹைட்ன்றது என்னது? Planck's constant. அதோட வேல்யூ 6.626 into 10 to the power minus 34 joule into second into c. c ன்றது velocity of the light. அதோட வேல்யூ 3 into 10 to the power 8 meter per second divided by lambda. Lambda வந்து calculate பண்ணி வச்சுக்கோ. 4 into 10 to the power minus 9 meter. Then இந்த 6.626 ஐயும் 3 ஐயும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ, so simplify பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 19.878 into 10 to the power minus 26 joule divided by 4 into 10 to the power minus 9. Then இந்த 19.878 நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். So வர்ற வேல்யூ 4.9695 into 10 to the power minus 70 joule. இந்த 10 to the power minus 9 மேல போகுது into 10 to the power 9 ஆகுமா? So 9 minus 26. So minus 70. இதுதான் என்னன்னா சிங்கிள் போட்டானோட எனர்ஜி. நமக்கு வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் வந்து கால்குலேட் சொல்லியிருக்காங்க. ஸோ E total equal to N into E. இது நம்பர் ஆஃப் போட்டான்ஸ். ன்றது எனர்ஜி ஆஃப் சிங்கிள் போட்டான். E total வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து என்ன வேணும்? N தான் வேணும். ஸோ N equal to E total divided by E. So equal to E total என்ன? 1 joule divided by E 4.9695 into 10 to the power minus 70 joule. So next என்ன பண்ண போறோம்னா இந்த 1 4.9695 ஆல டிவைட் பண்ண போறோம். So அப்ப கிடைக்கிற வேல்யூ 0.2
0, 1, 2 into 10 to the power minus 17 மேல போகும்போது plus 17 ஆயிரும். இந்த ஜூல் கேன்சல் ஆயிரும். தென் நம்ம வந்து எப்பவுமே சயின்டிபிக் நோட்டேஷன்ல தான் ஆன்சர் எழுதணும். இப்ப என்ன பண்ணுவோம், இந்த டெசிமலை ரைட் சைடு மூவ் பண்ணுவோம் into 10 to the power minus 1. Then 0.2012 into 10 to the power 16. So இதுதான் என்னன்னா number of photons.